அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் மதுமிதா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில நேர்மையை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. நாம ஏங்க கடைபிடிக்கணும்? காந்திய நேர்ல பார்த்தவங்களே அதை கடைபிடிக்கல, அப்புறம் சீமான பார்த்த நாங்க ஏன் கடைபிடிக்கணும்? சத்திய சோதனை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் என்ன பத்தி கேட்டாருங்க. எங்க தாத்தா அதை படிச்சு வீட்டுல வச்சிருந்தா எங்க அப்பா படிச்சிருப்பாரு, எங்க அப்பா அதை படிச்சு வீட்டுல வச்சிருந்தா நான் படிச்சிருப்பேன். எங்க தாத்தா அதை படிக்கல, எங்க அப்பா அதை படிக்கல, அப்புறம் ஏங்க நான் படிக்கணும்? அதாவது இது பெரிய பிரச்சனைங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்றதே பெரிய ஃபேஷனா போச்சு இல்ல. ஆனா உண்மையாலே இந்த காலத்து இளைஞர்கள் தாங்க அவங்களோட சுதந்திரத்தை முழுமையா உணர்ந்திருக்காங்க. எங்க அப்பா சொல்வாரு, படிப்பே நான் எங்க அப்பா சொல்லிதான் படிச்சேன்னு. ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியும். பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நீ டாக்டர் ஆகுனா யாரு பேஷண்ட் ஆகுறது? நீ வக்கீலாகுனா யாரு கேஸ் கொடுக்கறது? ஒரு பையன் திடீர்னு டிசைட் பண்ணிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்க போறேன்னு. அம்மா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பையன் சொல்றான், அம்மா சமையல்னு. அம்மா சமையலா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா மட்டும், நீ படி ராஜா, கல்யாணத்துக்கு அப்புறம் தன் கையே தனக்கு உதவின்னு நான் இருக்கிற மாதிரி நீயும் இருக்காத, நீயாவது படிப்பான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தெரியலங்க, அவன் புது டெக்னிக்கா படிக்கிறான். இப்பயும் சொல்றேன், இந்த அளவுக்கு ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் சமமா உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா அவங்களோட சுதந்திரத்தை அவங்க முழுமையா உணர்ந்திருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை. பிளஸ் டூ முடிச்ச பெண் குழந்தைய நிப்பாட்டிடுவாங்க சார், நீ படிச்சது போதும்னு. ஆனா இப்பயும் சொல்றேன், படிங்க, படிப்பு தான் உங்க பெரிய சொத்து. இந்த காலத்து இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் வளர்ச்சி. இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார், உங்க காலம் வேற எங்க காலம் வேறன்னு. சுதந்திரம் என்றால் என்ன? பிறர் நீ இதை செய் அதை செய் என்பதா? இல்லை, சுதந்திரம் என்றால் உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்வதுதான் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.